ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன், த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ண சில மித், அதாவது இது உண்மையா பொய்யான்னு தெரியலங்கிற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இப்போ இருக்குது. அதை பற்றி தான் இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி அதில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த மாதிரியான பயிற்சிகளுக்குள்ளே வர்றது. இப்போ எனக்கு அந்த இயல்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் இப்போ என் கோர்ஸ் எடுத்து தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுமானா இல்லை, அது நமக்குள்ளே இயற்கையாகவே இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சிக்காதனாலையும் காலப்போக்கில் அப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்து போயிட்டதுனாலையும் தான் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு நம்மளை திரும்ப அலைன் பண்ணுறதுக்கான முயற்சியை செஞ்சு பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இதை புரியாத ஆட்கள் இல்லை பாதி புரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் சில மித்தை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பிரேக் பண்ணுன்ற இன்டென்ஷனில் தான் இந்த பர்டிகுலர் சீரியஸ் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ட் 2ல் நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். மேபி பார்ட் 3 தேவைப்பட்டுச்சு, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குன்னா தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட 8 வருஷம் பேசிகிட்டு இருக்கேன். 1000+ வீடியோஸ் இருக்கும். நம்ம பொதுவாக ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸை மிக்ஸ் பண்ணியோ இல்லை மோட்டிவேஷன் அப்படின்னோ அந்த மாதிரி போகிறதில்ல. பியூராக முடிஞ்ச அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் டாபிக்குள்ளே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது கிளியராக இந்த லேர்னிங்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். அது போக இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு தமிழ் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆன்லைன், மொபைல் அப்ளிகேஷன்லேயே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன்றது ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு மட்டும்தான் உகந்ததுன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. இல்லை நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கிட்டே நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் ரிலீஜியனில் இருக்கேன், இதில் என்னுடைய எபிக்ஸில் சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து கடவுளை மட்டும்தான் நம்பணும்னு சொல்கிறாங்க. சில பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இந்த ரிலீஜனில் இருக்கேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படி கேட்பாங்க. சில பேர் ஈவன் சேனல் ரன் பண்ணுறவங்க கூட இதை ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி டீச் பண்ணுவாங்க. ஸோ தட் பிலீஃப் சிஸ்டம் பெட்டர் ஆகணுங்கிறக்காக. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இதுக்கும் ரிலீஜியன் இல்லை இந்த கடவுள் நம்பிக்கை இதுக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது. நீங்கள் கடவுள் நம்பிக்கையோடு நினச்சிக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. உங்களுக்கு ஒரு வேளை பிலீஃப் அதில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவீங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு ரொம்ப நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா ப்ராசஸுமே, அதாவது சிந்தனையை வழிநடத்தக்கூடிய பயிற்சிகளை சொல்கிற, அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது யோகிக் ப்ராக்டிசஸாக இருக்கட்டும், நிறைய மாடர்ன் சயின்டிஃபிக்கான சில ப்ராக்டிசஸ்லாம் சொல்கிறாங்க. அதான் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இந்த கான்செப்ட் டச் பண்ணி தான் வரும். ஸோ இது வேறு அது வேறுன்னு புரிஞ்சிக்க வேண்டாம். ஆனால் அதை ஒன்றா குழப்பிக்கிட்டு இது பண்ணலாமா, இவங்க இதை செய்யலாமா, முக்கியமாக சில இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதை யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பயிற்சிகள் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு கடவுளையும் குறிப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போது வெஸ்டர்னில் சில பர்டிகுலர் ரிலீஜியன் பற்றி நிறையா கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கடவுளை பற்றி பேசியிருக்கிற வாய்ப்பு கம்மி. இங்கே ரெஃபரன்சஸ்க்கோ சில புரிதலை ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான் கடவுள்ன்ற விஷயத்தையே பேசியிருப்போம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது யார் ஃபாலோ பண்ணணும், இவங்க ஃபாலோ பண்ணலாம் வேணாமா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை ரிலீஜியன் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி அது என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். பட் உண்மை சொல்லப்போனால் இது யாரையும் எதிர்த்தோ இல்லை எந்த ஒரு மத நம்பிக்கையை ஃபாலோ பண்ணியோ இந்த பயிற்சிகள் கிடையாது. அடுத்த மித்து என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிற பர்சனாக இருக்கணும், அப்போ தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்ட்டு. அதே இங்கே எப்படி சில பேர் கேட்பாங்கன்னா, நான் எப்பவுமே பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கணுன்றாங்க, அது எப்படி பாசிபிள், நான் ஆல்ரெடி ப்ராப்ளமில் இருக்கேன், எனக்கு ஜாபில் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, எனக்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது, எப்படி நான் பாசிட்டிவாக வச்சுக்கிறது, எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஹாப்பியாக இருக்கிறதுன்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவ்வளோதான். நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் சிரிச்சுட்டே இருப்பேனா கண்டிப்பாக கிடையாது. என்னோடய எமோஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருப்பேன், ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நான் ஒர்க்கை ஃபுல்லாக கவனிச்சிட்ருப்பேன். சம்டைம்ஸ் அப்செட் ஆகிறதோ, சம்டைம்ஸ் கோவப்படுறதோ, இதெல்லாமே நம்ம ரொட்டீனில் வரக்கூடிய இயல்புகள் தான். எல்லாமே நம்ம மேனிஃபெஸ்டேஷனை பாதிச்சுன்னு நினச்சிங்கன்னா உண்மை கிடையாது. நீங்கள் இப்படி தான் எமோஷனில் இருந்தால் தான் நீங்கள் நடக்கும், ஹாப்பியாக இருந்தால் தான் நடக்கும், அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் ஹாப்பி ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் நம்ம இலக்குகளை அடையிறதுக்கான வழி. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நான் ஒரு பயிற்சி செய்ய போகிறேன், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் விசுவலேஷன் பண்ண போகிறேன், ஸ்கிரிப்டிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ, அப்போ நான் லோ மூடில் இருக்கேன், கோவமாக இருக்கேன், இல்லை டிப்ரெஸ்டாக இருக்கேன்னா பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணும்போது, நம்ம எமோஷன் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நெகட்டிவ் மூடில் இருக்கும்போது பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, பண்ண அவசியமும் இல்லை. அப்போது
எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணுமான்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியாக இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் நெகட்டிவாக இல்லாமல் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது எல்லா பயிற்சிக்கும் அப்ளிகபிள் கிடையாது. சில கோர் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளுக்கு மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோமே தவிர, எனி பேசிக் ப்ராக்டிஸஸ் நீங்கள் என்ன மூடில் வேணால் இருந்துக்கோங்க, ரெகுலர் ரொட்டீனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த மித்து என்னென்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனா வெறும் விசுவலைசேஷன் தானே, இதில் என்ன பெருசாக கற்றுக்கிறதுக்கு இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்னா வெறும் காட்சிப்படுத்துதல், கற்பனை பண்ணுறது, பாசிட்டிவாக நினைக்கிறது அப்படின்னு ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்ததுக்கு காரணம் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கல்ச்சரில் இதை பற்றி பேசும்போது இமேஜின் பண்ணுங்கள், உள்ளே கற்பனை பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள், ஆக்ட் ஆஸ் இஃப் அதெல்லாம் சொல்லுவாங்க. டெஃபினெட்லி அது பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான். ஆனால் ஒரு விசுவலைசேஷன் பண்ணும்போது நமக்குள்ள அதுக்கான சிந்தனை தெளிவு வேணும். இப்போ நான் வந்து என் லைஃப்பில் ஃபினான்ஷியலி கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்னோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் வீடு அப்படின்னா, அதை என் கண்ணை மூடி நான் கற்பனை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இருக்கிற குழப்பம், இன்றைக்கி இருக்கிற பயம், இப்படி ஒரு வீட்டை கற்பனை பண்ணுறமே நடக்குமா, நமக்கு தான் இன்றைக்கி வேலையே இல்லைல்ல, அப்படியே கிடைச்சாலும் அந்த வீடு கட்டுறதுக்கு 10 வருஷம் ஆகும்ல, இந்த மாதிரி டயலாக்ஸ் தான் உள்ளே ஓடும். ஏன்னா நான் என்னை தயார்படுத்திக்கவே இல்லை. அந்த சிந்தனையை எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இல்லை. அப்போ எனக்குள்ளே ஒரு சிந்தனை உருவாக்கணும்னா அதுக்கு நான் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பொருள் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்குறதுக்கு நீங்கள் கை நீட்ட தயாராக இருக்கணும்ல, அதே மாதிரி தான். இன்டர்னல் அக்செப்டன்ஸ் இல்லாமல் விசுவலைசேஷன் மாதிரி பயிற்சிகள்லாம் செய்ய முடியாது. விசுவலைசேஷன் மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது போக நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு தேவை இருக்குது கண்டிப்பாக. விசுவலைசேஷன் கோர் ப்ராக்டிஸ் அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால் கூட அங்கே போகிறதுக்குமே நமக்குள்ளே தெளிவு இருக்கணும், நிறைய டீடாக்ஸ் இருக்கணும். பேசிக்காக 3 to 4 months தாண்டாமல் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ராக்டிசஸ்லாம் எதுவுமே இல்லாமல் விசுவலைசேஷன், அதாவது காட்சிப்படுத்தல் பயிற்சிக்கு போக வேண்டாம். ஈர்ப்பு விதினா விசுவலைசேஷன் தான் அப்படின்னா அது உண்மை கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னாவே இது வந்து பெரிய இலக்குகளுக்கு மட்டும்தான்ற ஒரு மித்து இருக்குது. சரி, உண்மை அது கிடையாது. நீங்கள் ஒரு இயல்பாக ஒவ்வொரு நாள் எப்படி கடக்கிறீங்க, சந்தோஷமாக கடக்கிறீங்களா, உங்களுக்கு வேணுன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்குதா, இது எல்லாமே உங்களால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் பண்ண முடியும். பட் நான் பேசுகிற கான்செப்ட் எப்போவுமே என்னென்னா லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவேன். அதாவது வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படிம்பேன். அப்போ நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, சின்ன இலக்குகள் வைக்காதீங்கன்னு நிறைய இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். பொதுவாக நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். அப்போது சின்ன இலக்குகள் நடக்காதானா எல்லாமே நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய தேவையை முயற்சி பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிக சிந்தனையை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பெரிய இலக்கை சிந்திச்சிங்கனாவே அதுக்கு எடுக்க வேண்டிய அடுத்தடுத்த வழிமுறைகள், ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா? சில பேர் அதையெல்லாம் கோலாக வச்சுருப்பாங்க. ஒரு பேசிக் காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாப் அடையிறதுக்கு நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், இன்டர்வியூ பாஸ் பண்ணணும், அப்புறம் எனக்கு நினைக்கிற இடத்துல போஸ்டிங் கிடைக்கணும், இது எல்லாமே சின்ன சின்ன இலக்காக வச்சுருப்பாங்க. நடக்காதானா நடக்கும். ஆனால் பெரிய இலக்கை சிந்திச்சிங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸியாகிடும் நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். அப்போ இங்கே மித்து என்ன, பெரிய இலக்குகளுக்கு மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வேகமாக மாறுறதை பார்ப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தாட்டை போட்டு எனர்ஜியை போட்டு அதை அலைன்மெண்ட்குள்ளே கொண்டு வந்து அதை அடையும் போது பெரிய இலக்கே மறந்து போயிடும். ஸோ மித்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இலக்கையும் வச்சுக்க முடியும், சின்ன சின்ன விஷயங்களையும் வச்சுக்க முடியும். பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் லைஃப்பை கொஞ்சம் பெருசாக பாருங்கன்றது. அடுத்த பொதுவாக எல்லோரும் நம்புகிற விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு 1 டைம் பண்ணால் போதுமா, அவ்வளோதானா, அதுக்கப்புறம் அடுத்து நடந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாமா இந்த பயிற்சிகள் அப்படின்னு கேட்பாங்க. மேனிஃபெஸ்டேஷன்றது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு 20 வயசில் இருக்கீங்க, இல்லை ஒரு 30 வயசில் இருக்கீங்க, 40 வயசில் இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது இல்லைன்றது இருக்குல்ல, இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்கலை. இதுக்கு என்னுடைய வாழ்க்கை முழுக்க நடக்கிற சிந்தனைகளை கான்ஷியஸ் பார்க்குது. அட்லீஸ்ட் கடைசியாக 2-3 இயர்ஸில் எந்த விஷயத்தை அதிக எமோஷனலாக எடுத்துக்கிறேன்னு பார்க்குது. அதை பேஸ் பண்ணி தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. அப்போது இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கிறீங்கன்னா அது நடந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த தேவைகளுக்கு. அப்படி இல்லை, ஒரு லைஃப்பை ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நினைக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஸ்டேட்டில் வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ண இது நடந்துடும் அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 55x5 அப்படின்ற ஒரு பயிற்சியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் எங்கிட்ட இருக்க கேள்வி என்னென்னா, இந்த 55 தடவை 5 நாள் எழுதிட்டா போதுமா, நடந்துருமான்னு கேட்பாங்க. அந்த பயிற்சியோட கால அளவு தான் 5 நாள், இல்லை சில பயிற்சியோட கால அளவு 7 நாள் இருக்குமே தவிர அந்த சிந்தனையை நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கலாம், அது விதைச்சிக்கிட்டே இருக்கணும் உண்மை சொல்லப்போனால். அப்போது இங்கே மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு 1 ஸ்ட்ரெச் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடணும் அப்படி கிடையாது. ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம தாட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் பயிற்சிகளை தாண்டி நீங்கள் விதைகள் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த இலக்கை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது.
பட் நான் பேசுகிறத நினச்சது பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் நினச்சிக்காதீங்க. சிம்பிளாக ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 நிமிஷம் இந்த சிந்தனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்களே தவிர பெரிய காம்ப்ளெக்ஸ் கிடையாது. பட் நிறைய லேயர்ஸ் இருக்குது. நிறைய லேயர்ஸ்ன்றது கான்ஷியஸ்க்கு. நம்ம செய்கிற வேலைகள் கம்மியாக தான் இருக்கும். ஒவ்வொரு லேயராக மாற மாற அடுத்த விதையை உள்ளே வைக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா லைஃப் மாறாது. ஸோ இது ஒன் டைம் எஃபர்ட்டான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது கண்டினியூஸ் எஃபர்ட். பட் ஒன் டே நீங்கள் முழுமையாக ஒரு உங்களுக்குள்ள தகுதியை வளர்த்து நீங்கள் என்ன தேவை நினைக்கிறீங்களோ அந்த பர்சனாகவே நீங்கள் மாறிப்பீங்க. அதுக்கப்புறம் மேபி லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் தனியாக செய்யாட்டியுமே டிஃபால்ட்டாகவே அந்த மோடுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அடுத்தது தாட் பிகம்ஸ் திங்ஸ். அவ்வளோதானே. இதை நிறையா பக்கம் நான் கேள்விப்பட்டேன். லா ஆஃப் அட்ராக்ஷனாகவே இந்த டேக்லைன் தான் சொல்கிறாங்க, நம்ம எண்ணங்கள் வாழ்க்கையாகும், அவ்வளோதானே அப்படிம்பாங்க. ஸோ இங்கே எண்ணங்கள் நமக்கு ஒரு பிளானை கொடுக்கும். இதை நோக்கி சிந்திப்போம், இதை நோக்கி போவோம், இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு. பட் மேனிஃபெஸ்டேஷனுக்கு இது மட்டுமே காரணம் கிடையாது. முக்கியமாக நம்மளுடைய எமோஷன்ஸ், அதாவது தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பிகம் திங்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். வெறும் சிந்தனையை வச்சு வாழ்க்கையை மாற்ற முடியாது. பட் பேச்சுக்காக நம்ம அதை பயன்படுத்துவோம். நல்ல தாட்ஸ் இருக்கணும், பாசிட்டிவான தாட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். பட் அந்த தாட்டுக்கு பின்னாடி எமோஷன்ஸ் இருக்குது. அதாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணுன்றது தாட், எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணுன்றது எனக்கு தாட், எனக்கு ஒரு வீடு கட்டணுன்றது தாட், இல்லை நான் இந்த மாதிரி அவார்டு வாங்கணுன்றது என் தாட். ஆனால் அதன் மேலே எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது, அந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன்னா, இல்லை அதை நான் பயமாக பார்க்குறேன்னா, இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய உணர்வு என்னன்றது தான் கான்ஷியஸ் கவனிக்கும். அதாவது கோபம், துக்கம், பயம், சந்தோஷம்னு உங்களுக்கு இருக்கிற எமோஷன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ ஒரு தேவையின் மேலே, அதை பொறுத்து தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எக்ஸாம் நினச்சி பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு ஆசை அதுதான் கோல் நடக்கணுன்ட்டு, ஆனால் எக்ஸாம் நினச்சி பயந்துகிட்டே இருந்தால் அந்த பயத்துக்கான மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண நினச்சி பயந்துகிட்டே இருந்தால் அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஸோ சிந்தனை ஒன்றாவும் எமோஷன் வேறையாகவும் இருக்க முடியாது. ஸோ தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பிகம் திங்ஸ் தானே தவிர தாட் பிகம் திங்ஸ்ன்றது பார்க்க, பேச, படிக்க அழகாக இருக்குமே தவிர உண்மை அது கிடையாது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் இது மாதிரி நிறையா மித் இருக்குது. அடுத்தடுத்த பகுதியில் இதை பற்றி பேசுவோம். உங்களுக்கு இதை மேலே வேறு ஏதாவது மித் இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குது, இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, அந்த சேனல் இதெல்லாம் பேசுனாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மித் என்னன்றதை நான் திரும்ப கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த மித்தெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ். லைஃப்பை ரொம்ப ரொம்ப ஈஸியாகக்கூடிய பயிற்சி. இதில் பின்னாடி பெரிய ஒன்றும் ஹிடன் அஜெண்டாலாம் இல்லை. இது பண்ணால் நடக்கும், இல்லாட்டி உங்கள் லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாக தான் நடக்க போகுது. என்ன புரிஞ்சு பண்ணால் லைஃப் மாறுன்ற ஐடியாலஜி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்க, இதை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் பயந்துட்டு இப்படி அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. அந்த கமெண்ட்டையோ அந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்ப்போம், பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டதுக்கான கிளாரிட்டியும் நான் கொடுக்குறேன். இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம கம்யூனிட்டிலையும் பேசிகிட்டு இருப்போம். இதை பற்றி நிறையா புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து அதில் நிறையா மந்த்லி ஈவெண்ட்ஸ், தென் சேலஞ்சஸ், கம்யூனிட்டிக்குள்ளே நிறையா கோர்சஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இது தமிழ் கம்யூனிட்டி தான், ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், இல்லை தொடர்ந்து இந்த பயிற்சிகள் இருக்கணும்னா இந்த கம்யூனிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், தென் கம்யூனிட்டிக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.